இனிய நண்பர்களே, இது வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான விழிப்புணர்வு வீடியோ. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேணால் வாழுங்க, சேமிப்பு மட்டும் இல்லாமல் வாழ்ந்துடாதீங்க. இதுதான் இந்த பதிவோட நோக்கம். 20 வயது தொட்டு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த செகண்டிலேருந்து உங்கள்கிட்ட சேமிப்பு பழக்கங்கிறது வந்துடணும், வர வச்சிடணும். நான்லாம் பள்ளியில் படிக்கும்போது சிறு சேமிப்பு திட்டம் சொல்லி வகுப்பெடுப்பார் என்னுடைய வாத்தியார். அப்போலாம் இதுக்குன்னே ஒரு பிடி பீரியடில் இதெல்லாம் வரும். அன்றைக்கி அதோட மெச்சூரிட்டி மைண்டு எனக்கு இல்லை. இருந்துச்சுன்னா நான் சிகரெட் பிடிச்சேன் பாருங்கள், ஒரு 25 வருஷம். அந்த காசை இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் 20 லட்சம் சேர்ந்துருக்கும். நான் 90-95 காலகட்டங்களில் நினச்சிருந்தா அந்த சிகரெட் பிடித்த காசுலேயே ஒரு கிரவுண்டோ அரை கிரவுண்டோ இடம் வாங்கியிருக்கலாம் சேர்த்து வச்சு. அது இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு இடமா கிடச்சிருக்கும், எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இதெல்லாம் சொல்லித்தரவும் எங்களை அறிவுரை செய்யவும் ஆட்கள் இல்லை. நானும் அந்த இள வயதில் பெருசாக சினிமாவில் பிடிங்கிடுவேன், சாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் சிகரெட்டு 3 பேக்கெட் சிகரெட்லாம் அடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஏதோ ஒரு அசட்ட துணிச்சலோடு நிச்சயம் பெரிய டேரக்டர் ஆகிடுவேன்னு ஒரு கனவுலேயே வாழ்ந்துட்டேன். அப்புறம்தான் தெரிய வருது, சினிமான்னு மட்டுமல்ல, எந்த துறையில் ஜெயிக்கணுன்னாலும் சாதிக்கணுன்னாலும் என்னடா அறிவு திறமை உழைப்பு எல்லாம் இருந்தாலும் கர்ம வினை பிரபஞ்ச ஆசீர்வாதம்னு ஒன்று வேண்டும்ங்கிறத அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ புரிஞ்சதுக்கப்புறம் கண்கட்டிய பின் சூரிய நமஸ்காரம் சொல்வதைப் போல் இப்போ ஞானம் என்ன பயன்? வயது கடந்தாச்சு, வாழ்க்கை போச்சு, 62 வயசு ஆயாச்சு. ஆக இப்படி கடந்து வந்த பாதைகளுடைய அனுபவத்தில் ஏன் வீடியோ போடணும்னு என்ன வருதுன்னா, நாங்கள் செய்த தவறு, என்னை போன்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அனுபவங்கள் தான் பழமொழிகளாக உருமாறின. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க. வாழ்க்கையில் என்னென்னலாம் தமிழில் பழமொழி இருக்கோ அந்த பழமொழிகளை கொண்ட புத்தகம் ஒன்று வச்சிங்க. 5இல் விளையாது 50இல் விளையாது இப்படின்னு ஆரம்பித்து ஒரு 500 பழமொழி இருக்கும், தமிழ் பழமொழிகள். அதை ஃபாலோ பண்ணாலே போருங்க, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, உருட்டுருவீங்க, ஞானம் பெற்றுவீங்க, விழிப்புணர்வு அடைஞ்சிடுவீங்க. இதைத்தான் இந்த வீடியோவில் இந்த மாலை பொழுதில் சொல்கிறேன். நான் சொல்கிறதையாவது கடவுள் வாக்குன்னு நினச்சி ஃபாலோ பண்ணுங்களேன் ப்ளீஸ், கையெடுத்து கும்பிட்றேன்.